இந்த வீடியோல சொட்டத்தலையில கூட முடியை வளர்க்கக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில் பார்க்க போறோம். நம்மளுடைய நரைமுடிகளையும் இந்த ஹேர் டே ஆயில் வந்து நல்லா கருமையாக்கும். அதே மாதிரி ஒரே மாசத்துல உங்களுடைய ஸ்கேல்ப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. ஆனா ப்ராப்பரா இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹேர் டே ஆயில்ல என்னென்ன பொருட்கள் சேர்க்க போறோம், ஹேர் டே ஆயிலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து 100 ml ஹேர் டே ஆயில் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு நான் தேவையான அளவு வந்து பொருட்கள் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு. இதை நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இந்த எல்லோ கலர் எல்லாமே வந்து கீழே வந்து கொட்டிடும். அதுக்கப்புறமா இதை வந்து 6-7 வாட்டி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிடணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரும். இதை வந்து அப்படியே இந்த எல்லோ கலரு அந்த இதை வந்து எடுக்காமல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வரும். அதனால நீங்கள் வந்து நல்லா வந்து 6-7 வாட்டி நான் கழுவிடணும். 100 ml நான் இந்த அளவு தான் வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா 6-7 வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர்த்து கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியில வந்து நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா கிடைச்சா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் இருக்கும். கிரீன் கலராக இருக்கிறத வாங்கிடாதீங்க. கிரீனு எல்லோ கலர்லாம் கூட ஆலோவேரா ஜெல் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு, அதாவது நம்ம ஹேர் க்ரோத்துக்காக இருந்தாலும் சரி, ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, நம்ம வந்து ஒயிட் கலரில் ஆலோவேரா ஜெல் வந்து கேட்டு வாங்கிக்கணும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இந்த ஆலோவேரா ஜெல் கிடைக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோலெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம எடுத்துட்டு கூட ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஓரமா இருக்கட்டும். இதுல வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவும் பாத்தீங்கன்னா முடியை வந்து நல்லா வந்து பளபளன்னு ஆக்கி கொடுக்கும். நம்முடைய முடியை வந்து கருகருன்னு வளர்க்குறதுக்கும் இந்த ஹேர் டே ஆயில்ல இந்த செம்பருத்தி பூவை நம்ம சேர்க்கிறோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு சிம்ல வச்சிருங்க. இப்போ இதுல வந்து 3 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஹேர் டே ஆயில்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகத்தை இந்த ஹேர் டே ஆயில்ல சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹேர் டே ஆயிலுக்கு 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். சொட்ட தலையில கூட முடிகள் வளர ஆரம்பிக்குங்க. குட்டி குட்டியா பேபி ஹேர்ஸ் வரதை நீங்க பார்ப்பீங்க. ஒரு 10 நாள்லயே இதோட ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நீங்க இதை வந்து தொடர்ந்து பண்ணணுங்க. சும்மா ஒரு வாரம் அப்ளை பண்ணிட்டு எனக்கு வந்து முடி கொட்டுது அதனால அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட் கிடைக்காது. எந்த ஒரு நம்ம வந்து ப்ராடக்டை மாற்றி யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்துங்க. தொடர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கருஞ்சீரகத்தை கரெக்டான பதத்தில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இதுல இருந்து ஒரு ஆயில் மாதிரி பசை வரும். அது வர வரைக்கும் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை வறுத்து எடுத்துக்கணும். கருஞ்சீரகத்தை வந்து வெயிட் லாஸ்க்கு கூட பயன்படுத்துகிறாங்க. கருஞ்சீரகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு தண்ணியில் போட்டு பொடி பண்ணிட்டு தண்ணியில் போட்டு குடிக்கிறாங்க. நல்ல வந்து ஒரு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த கருஞ்சீரகம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எண்ணெய் பிரிய வரைக்கும் வறுத்தரலாம். வறுத்துட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மற்ற பொருட்களை இதோட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியா அந்த கருஞ்சீரகம் அரைபடாது. அதனால ஃபர்ஸ்ட் கருஞ்சீரகத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் எடுத்துருக்கிற 3 டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா 100 ml ஹேர் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும்தாங்க வச்சு செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும். உங்களுக்கு ரொம்ப வந்து தேவை, நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் கொஞ்சம் கூட
சேர்த்துக்கலாம். ஒரு 25 ml வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். கரிஞ்சீரகம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க அரைச்சாச்சு. இப்போ இதில் அந்த 2 பொருட்களையுமே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்தாழை. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுடைய முடியை கருமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ். அடுத்து இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொடிங்க. இதுதான் வந்து நம்மளுடைய சொட்டை தலையில் நல்ல முடியை வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க. இது வந்து அதிமதுர பொடிங்க. இந்த அதிமதுர பொடி வந்து 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அதிமரி பொடி வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா லாங்காக வளர்க்கும். அதே மாதிரி ஸ்கேல்பெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கொடுக்குங்க. ஸ்கேல்பை கிளீன் பண்ணும்போதுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹேர் க்ரோத்து நல்லா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ சொட்டத்தலையில் கூட நல்ல பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கோங்க. கரிஞ்சீரகம் நல்லா ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, நல்லா கைவிட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்ல வந்து 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் மட்டுமே நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஹேர் டே ஆயிலுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும். வேணும் அப்படின்னா நீங்க விளக்கெண்ணெய் கொஞ்சம் 25 ml சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் மேல எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சிருங்க. நிறைய நுரையும் சடசடப்பும் நிறையவே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு செம்பருத்திலையும் கொஞ்சம் தண்ணியா இருக்கும், அதே மாதிரி ஆலோவேரா ஜெல்லும் கொஞ்சம் தண்ணியா ஆயிரும் இல்லையா. அதனால இந்த சுடசுடப்பெல்லாம் நம்மளுக்கு அடங்கணுங்க. ஹேர் டே ஆயிலை கரெக்டான பதத்துல நம்ம அரைச்சி எடுக்கணும். ஹேர் டே ஆயிலை கரெக்டான பதத்துல நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. முக்கியமாக இந்த ஹேர் டே ஆயிலை செய்யும்போது ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஹேர் டே ஆயிலை பற்றி ஆயுர்வேத டாக்டர் வந்து அவருடைய பதிவில் போட்டிருந்தாருங்க. அவர் வந்து அவருடைய பதிவில் சொட்டத்தலையில் கூட முடி வளரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஒரே மாசத்துல இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். முடி வளர்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய நரைமுடிகளை வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இது ஒரு 6 மாசமாவது தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் இந்த ஹேர் டே ஆயிலோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். ஒரு வாட்டி 2 வாட்டி அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம 3 பொருட்களை மட்டுமே வச்சு ப்ரிப்பேர் பண்றோங்க. அதனால கம்மியாக தான் பொருட்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம 3 இல்லைங்க 4 பொருள் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த 4மே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடியை கருமையாக வச்சிருக்கிறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்க எவ்வளோ சலசலப்பு சத்தம் கேட்குது இல்லையா, நல்ல சலசலப்பு தன்மை இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஆலோவேரா சேர்த்துருக்கிறதுனால. இதில் நம்ம முக்கியமாக சேர்த்த அந்த அதிமதுரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்பை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதிமதுரத்தை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அதிமதுரம் ஃபார் ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து என்னங்கிறத நிறைய நாட்டு மருந்து மருத்துவர்களும் பேசியிருக்காங்க, சித்த மருத்துவர்களும் இந்த அதிமதுரம் பற்றி பேசியிருக்காங்கங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் இந்த அதிமதுரம். இதில் சேர்த்துருக்க கரிஞ்சீரகமும் அதிமதுரமுமே பார்த்தீங்கன்னா போதும் நம்மளுக்கு இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பட் நம்ம வந்து நல்லா ஹேர் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து செம்பருத்தி பூவையும் ஆலோவேரா ஜெல்லும் நம்ம சேர்த்துருக்கோம். சொரசரப்பெல்லாம் நல்லா அடங்கட்டும். இந்த பேஸ்ட் வந்து பாருங்க நல்லா எப்படி கலர் வந்து என்ன கலர்ல இருந்து இப்போ கருப்பாக மாறிடுச்சா, அது நல்லா வெந்து வரணும். நம்ம அதில் போட்ட பேஸ்ட் வந்து இந்த ஹேர் டே ஆயிலில் போட்டது நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரணும், பதமாக வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து
சிம்லேயே வச்சுக்கிட்டு இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண தெரியாம வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது கிடையாது. அதனால தான் நடுவில் மறுபடியும் அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு விஷயம்னாலுமே. ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொல்கிற விஷயம் வந்து விட்டு போயிடுது இல்லையா. நம்ம 2-3 வாட்டி சொல்லும்போது அவங்க ஸ்கிப் பண்ணும்போது அது அவங்க காதில் விழுகும். அதனாலதான் வந்து 2-3 வாட்டி சொல்றது. உடனே அறுத்து பேசுறீங்கன்னுலாம் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க. ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னாலே புரிஞ்சிடும். ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால ஒரு 2-3 வாட்டி அந்த மேட்டரை சொல்லும் போது நடுவில் சொல்லும் போது உங்களுக்கு வந்து காதுல கேட்கும். ஏன்னா கமெண்ட்ல வந்து மறுபடியும் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. நான் சொல்லி இருப்பேன் வீடியோவை சரியா பார்க்காம மறுபடியும் வந்து கமெண்ட்ல வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. அதனாலதான் வந்து நான் 4-5 வாட்டி ஒரே விஷயத்த வந்து வீடியோல வந்து சொல்றது. ஓகேவா? இப்ப பாருங்க, நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த பேஸ்ட் எல்லாம் போய் அடியில் அப்படியே ஒட்டுது. அதனால நல்லா வந்து சுரண்டி விட்டுருங்க. ஏன்னா அடியில் போய் ஒட்டுச்சுன்னா தீஞ்சு போயிடும். பாருங்க, நுரையெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த இரும்பு கடாயிலேயே வந்து ஒரு நாள் நைட்டு பூரா விட்டுருங்க. இந்த ஹேர் டை ஆயில் வந்து இரும்பு கடாயில அப்படியே ஓவர் நைட் விட்டுறேன் நான். பாருங்க, அப்படியே ஓவர் நைட் ஃபுல்லா வச்சாச்சு. நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் வந்து என்ன கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டை ஆயில் எவ்வளவு திக்காவும் மாறி இருக்கு பாருங்க. இந்த நம்ம போட்ட பேஸ்டோட சேர்ந்து ஊறி வந்து நல்ல ஒரு திக்கான ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம வடிகட்டணும் அவசியம் தாங்க. இந்த பேஸ்ட் எல்லாம் வந்து அடியிலேயே இருக்கட்டும். கடைசியா இந்த ஆயில் தீரும் டைம்ல இந்த பேஸ்டோட சேர்த்து நீங்க எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஆரம்பத்துல இருந்தே நீங்க இப்படி வந்து ஃபுல்லா கலக்கி விட்டுட்டு இந்த ஹேர் டை ஆயில் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து அப்ளை பண்ண போறோம். அதனால உங்களுக்கு எந்த விதமான தலையில வந்து ஸ்கேல்ப்ல அப்படியே இருக்கு, அந்த திப்பிகள் இருக்கு அப்படின்னு நம்ம நல்லா வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுவோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். வடிகட்டலைங்க, ஃபனல் வச்சு வேற ஒரு பாத்திரத்துல நான் வந்து மாத்திக்கிறேன். இவ்வளவு பொடிகள் இருக்கு பாருங்க. பொடி இல்லை, இந்த பேஸ்ட் பாருங்க. சூப்பரா ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்றதுக்கு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹேர் டை ஆயிலை அப்ளை பண்ணிட்டு, ஏன்னா நம்ம இதை அப்படியே திப்பிகளோட எடுத்து தான் அப்ளை பண்ண போறோம். நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஷாம்பு இல்லைன்னா சீரகாய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாசத்திலேயே இந்த ஹேர் டை ஆயிலோட ரிசல்ட் வந்து செம்மையா தெரிய ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த ஹேர் டை ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.